4 ஸ்டெப்பில் நச்சுன்னு செஞ்சிடலாம். இப்படி ஒரு சட்னி, தக்காளி, பச்சை மிளகாய் இருந்தால் போதும். வீட்டில் உள்ள பொருட்களை வைத்தே இந்த சட்னி செய்யலாம். இதோ ரெசிபி, செய்து பாருங்கள். சட்னி என்றாலே நம் அனைவருக்கும் நினைவில் வருவது தக்காளிச் சட்னி தான். மற்ற சட்னிகளை விட தக்காளி சேர்த்து செய்யப்படும் சட்னி அனைவரும் விரும்பி சாப்பிடும் ஒன்றாக உள்ளது. தக்காளி சட்னியை நாம் பல்வேறு வழிகளில் செய்கிறோம். பச்சை மிளகாய் சேர்த்து செய்யும் இந்த தக்காளி சட்னி வித்தியாசமான சுவையில் இருக்கும். இதை செய்வது எப்படி என்று பார்க்கலாம். தக்காளி சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி 4, வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 4, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன், உளுந்து 1/4 ஸ்பூன், கறிவேப்பிலை 1 கொத்து, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு பாத்திரத்தில் தக்காளி மற்றும் பச்சை மிளகாயை சேர்த்து 1 கப் தண்ணீர் ஊற்றி மிதமான சூட்டில் வேக வைக்க வேண்டும். தக்காளி வெந்ததும் ஒரு தட்டில் மாற்றி ஆற வைத்து தோலை உரித்துக் கொள்ள வேண்டும். பின் மிக்ஸி ஜாரில் தக்காளி அதோடு வேக வைத்த பச்சை மிளகாயையும் சேர்த்து அரைத்துக் கொள்ள வேண்டும். கடாயில் எண்ணெய் விட்டு சூடானவுடன் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிக்க வேண்டும். பின்னர் பொடியாக நறுக்கிய வெங்காயம் மற்றும் கறிவேப்பிலை சேர்த்து வதக்க வேண்டும். வெங்காயம் வதங்கியதும் அரைத்த தக்காளி பச்சை மிளகாய் கலவையை சேர்த்து தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் மற்றும் சாம்பார் பொடி சேர்த்து மிதமான சூட்டில் 5 நிமிடங்கள் கொதிக்க வைத்து இறக்க வேண்டும். வித்தியாசமான தக்காளி பச்சை மிளகாய் சட்னி தயார். வீட்டில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் வகையில் இருக்கும். நீங்களும் இந்த சட்னி செய்து பாருங்கள். சுவை எப்படி இருக்கிறது என்பதை கமெண்டில் குறிப்பிடுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.